1 மணி நேரத்தில் சுமார் 200 கிலோமீட்டர் கடந்து போயிடும். நம்ம ட்ரெயினில் போனோம்னா 1 மணி நேரத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதே ஆயிடும். அந்த ட்ரெயினில் ஸ்பீடாக போவோம், சவுண்டே வராது, ஃப்ரிக்ஷனே இருக்காது. அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ராக்கு இடையில இடைவெளி இருக்கும். அது எப்படி அப்படின்னா அதான் பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரோப்ளான்ல தான் பறந்துருப்போம், ஆனால் இங்கே பறக்கும் ரயில் அப்படின்வாங்க. ஏன் பறக்கும் ரயில்னா அந்த ரயில் வந்து ட்ராக் மேலே படாது. அப்போ ஏரோப்ளான் வந்து நம்ம பூமிக்கும் அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு கிலோமீட்டருக்கு அப்படி போகும். ஆனால் ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரையும் தான் போகும், ஆனால் ஒட்டாது. ஏன் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரையும் தான் இருக்கு. மேக்னெட்டிக்ஸை சுற்றி அந்த விசை எவ்வளோ தொலைவில் இருக்கோ அந்த தொலைவு வரை தான் அதனுடைய விசையானது செயல்படும். சரியா? ஸோ அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்கே எப்படி போய் பார்த்தையோ நார்த்து போல ஒரே திசையில் வந்து ஒட்டாமல் இருக்கோ, அதே மாதிரி அங்கேயும் அந்த ட்ரெயின் மேலே ஒரு மேக்னெட்டிக் வச்சுருப்பாங்க, அந்த ட்ராக் மேலே ஒரு மேக்னெட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. சரியா? ரெண்டுமே சமமான ஒரு துருவங்களாக இருக்கும் போதுல அது என்னது, இங்கே எப்படி ஒட்டாமல் விலகி போச்சு, அது மாதிரி அங்கே என்ன பண்ணா விலங்கு அடையும். திரும்பி ஒரு ஸ்டாப் வந்து நிற்கணும் அப்படின்னா துருவங்களை மாற்றிடுவாங்க. ஸ்டாப் வந்துடும், கிளம்பும் போது துருவங்களை மாற்றி சேம் போல வச்சுருவாங்க, உடனே மூவ் ஆயிடும். சரியா? புரியுதா? சரி. ஸோ இது வந்து இந்த கான்செப்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா புல்லட் ட்ரெயின் மட்டும் கிடையாது. நம்ம எஸ்கலேட்டரில் போயிருக்கீங்களா, தானியங்கி படிக்கல போயிருக்கீங்களா, காம்ப்ளெக்ஸ் வேற நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லிஃப்டில் போயிருக்கீங்க, லிஃப்ட்லாம் ஒரு வீல் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஸ்கலேட்டர்லேயும் அந்த லிஃப்ட்லேயும் ஒரே கான்செப்ட் தான். பக்கத்தில் இந்த ரொட்டேட் காந்தம் வந்து வச்சுருப்பாங்க, சர்க்கிள் காந்தத்தை வீல் மாதிரி. சார் எல்லாமே சேம் போல் வச்சுருப்பாங்க, ஒரே துருவங்கள் தான். கரண்ட்டை போட்டோன்னா அந்த காந்தம் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஒரு காந்தம் மூவ் ஆனோன்னா இந்த காந்தத்துடைய ஃபோர்ஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்த அந்த வீலை மூவ் பண்ணிவிடும், வேகமாக போகும். ஸோ அது இந்த கான்செப்ட்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க.